நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. பாப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? இதான் பெரிய பொண்ணானே உங்க பெரிய பொண்ணா? தான் பெரிய பொண்ணு. அப்பா ஊதுபத்தி வைக்கிறாங்களா? சந்தோஷமா உனக்கு? சரி. அதான் ஏன் வர சொல்லியிருந்தானா அன்னைக்கு உங்க பிள்ளை கேட்டது என்னால வாங்கி தர முடியலன்னு வருத்தப்படுங்க. தொழில் மட்டும் வச்சு கொடுத்து உடனே சம்பாரிச்சிட முடியாதுல்ல. ஆமாங்க. இப்ப எதுக்கு நான் வர சொன்னா அதுக்கு தான். சரி. பாப்பா என்ன வேணும்னு அப்பாட்ட என்ன கேட்டிருந்தீங்க? ரப்பர், ஸ்கேல், ஷார்ப்னர், பென்சில். இவ்வளவும் வேணும்ன்ற கேட்டிருந்தீங்க அப்பாட்ட. அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா இப்ப வாங்கி தர முடியலன்னு சொன்னாங்க. வாங்கி தர முடியலன்னு சொன்னாங்களா? காசு இல்ல அப்பாட்ட. அப்பா இப்பதானே அண்ணன் தொழில் வச்சு கொடுத்துருக்கேன், ஒரு வாரம் தானே ஆகுது, அதுக்குள்ள என்ன சம்பாதிக்க முடியாதுல்ல, அதனாலதான் அப்பா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன ஆக போற? கலெக்டர் உங்க அப்பா சோறு போட்டுருவ உட்கார வச்சு. எல்லாமே நீ கேட்டது எல்லாமே கிடைச்சிரும். ஐயா நீங்க எனக்கு ஊதுபத்தி கொடுத்தீங்க ஐயா. அதை வச்சு இப்ப நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. வத்தி வியாபாரம் பண்ண இப்பதான் வச்சுக்கிறதுனா உடனே எல்லாமே என்னால மெயின்டைன் பண்ண கண்டிப்பா தெரியும் எனக்கு. அதனால நீங்க என் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க சார். கண்டிப்பா நானே அதுக்குதான் உங்களை வர சொன்னது. நீங்க அதெல்லாம் இதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. ஒரு தந்தையா உங்க மனசுல உள்ள வழி நீங்க காலையில பேசினப்பே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உங்களை உடனே உங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்கன்னு. உங்களால முடிஞ்ச செஞ்சுட்டீங்க. பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்கற வாங்கி தரலாம். அந்த சின்ன பிள்ளைங்களா அதுங்களுக்கு தெரியாது. ஆமாங்க சார். ஆனா கவலைப்படாதீங்க, அவங்க கேட்டது எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துருவோம். சரியா? ரொம்ப நன்றிங்க சார். நன்றி எல்லாம் வேணாம். நான் நல்லா படிச்சு 2 பேரும் அப்பாவா உட்கார வச்சு சாப்பாடு போடணும். செய்வீங்களா? நீங்க செஞ்சீங்கன்னா உங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அண்ணே சார், பிள்ளைங்களை கேட்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது, மனசு வேதனையா இருக்குது. கேட்கறத உடனே என்னால் வாங்கி தர முடியல. அதனால பிள்ளைங்க கேட்கறத வாங்கி தர முடியலன்னு வழியா இருக்குங்களா? நான் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு எல்லாமே நீங்க வாங்கி தரீங்க. இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு என்ன தேவை நீங்க ஏன்ட்ட உரிமையா கேளுங்க. தொழிலுக்கு நீங்க வச்சு நீங்க சாப்பிட்றத நீங்க பாத்துக்கோங்க. பிள்ளைங்க படிப்பை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. சரியா? அதெல்லாம் கவலையப்படக்கூடாது. இந்தாங்க கை நீட்டுங்க முதல்ல. இந்தாங்க இதுல பணம் இருக்கு. சரியா? இது இந்த பணம் எதுக்குன்னா இந்த பிள்ளை கேட்டது பாப்பா கேட்டாரு எல்லாமே என்னாலேயே வாங்கி தர முடியும். ஆனா எப்போ ஒரு தந்தையா என் பிள்ளைங்க கேட்டதை வாங்கி தர முடியலன்னு வழியா இருக்குன்னு சொன்னீங்களோ, நீங்களே உங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் அப்பா கூட தான் வந்தாதான் சந்தோஷங்க இருக்கு. அப்பா கூட தான் போனோம். அவங்க பொண்ணு 2 பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டு என்ன அவங்கள கேட்கிறாங்களோ எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு மேற்கொண்டு இந்த பணம் நீங்க வச்சுக்கோங்க. அடுத்து அவங்க கேட்டா நீங்க வாங்கி தரக்கு நீங்க தயாரா இருக்கணும். சரியா? இனிமே வலிக்க கூடாது. உங்க மனசு வலியா இருக்கணும். உங்க மனசு சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப நன்றிங்க சார், எனக்கு இவ்வளவு தூரம் உதவி பண்ணது. அண்ணா அதெல்லாம் வேணாண்ணே. எப்போ பிள்ளைங்க ஆசையை நிறைவேற்றுறதுதான் ஒரு தந்தையோட கடமை. இனிமே நீங்க அப்பாட்ட எது வேணாலும் அப்பாட்ட கேளுங்க, அப்பாவே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாரு. நீங்க அவங்க எது கேட்டாலும் நீங்க ஏன் கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேங்க. நீங்க வேணுங்கிற பொருள்லாம் போய் அப்பா கூட வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தீனி நான் வாங்கி தரலாமா? வாங்கி தரக்கூடாதா? தீனி இருக்கு. சரியா? சந்தோஷமா? பாய் பாய். தேங்க்யூ.